புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். வேட்பாளர் தேர்வு யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்பதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் பேச்சு. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் உடனடியாக நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. ரஜினிகாந்த் பற்றி அடிப்படையற்ற குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா பரப்பியதாக நயினா நாகேந்திரன் கண்டனம். ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகள் மன்னிக்க முடியாது. தனது பேச்சுக்கு ஆதவ் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்று நயினா நாகேந்திரன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தமிழ் செல்வனுக்கு அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக விருது பெறுகிறார். சாகித்ய அகாடமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ் செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தாமதமானாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாடமி சேர இருப்பதில் மகிழ்ச்சி என்றும் பதிவு. தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்த தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அரசு வாகனங்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தவும் தடை. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 8 நாட்கள் அறிவிக்கப்பட்ட போதும் 5 நாட்கள் மட்டுமே அவகாசம். 3 நாட்கள் விடுமுறை என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. Nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1,26 லட்சம் ரூபாய் பறிமுதல். அதிகமாக எடுத்து சென்ற பணம் உள்ளிட்டவை பறிமுதல் என்று அர்ச்சனா பட்நாயக் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை தீவிரம். பரிசுப் பொருட்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான பணம் எடுத்து செல்லப்படுகிறதா என்று அதிகாரிகள் ஆய்வு. திருப்பூரில் வாகனத்தில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். மருத்துவ செலவுக்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகளிடம் கண்ணீர் மல்க கெஞ்சிய பெண். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குதா? டாக்டர் அப்பாயின்மென்ட் எல்லாமே சரி. அது மாதிரி இருந்தா நான் விசாரிச்சு ஆவணங்கள் இருந்தால். நடத்தை விதிகள் அமலானதால் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்ல ரசீது அவசியம். மீறினால் பணம் பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. சென்னையில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளன. 24 மணி நேரம் புகார்களை அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அறிவித்தார் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன். தூத்துக்குடியில் வாகன சோதனையின் போது ஏராளமான விசில்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். தமிழக வெற்றி கழகம் என்று அச்சிடப்பட்டிருந்த மஞ்சள் பைகள், பரிசுப் பொருட்களையும் கைப்பற்றி விசாரணை. T20 உலகக்கோப்பையை வென்ற வருண் மற்றும் வாஷிங்டன் சுந்தரை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுழல் இரட்டையர்களுடன் கலந்துரையாடியதில் மகிழ்ச்சி என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம்.
வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்தது. கடந்த 2021 தேர்தலுக்கான வேட்புமனுவில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரத்தை மறைத்து தவறான தகவலை கொடுத்ததாக புகார். எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை அல்லது தமிழ்நாட்டின் வேறு ஒரு பகுதியில் விசாரணைக்கு ஆஜராக அனுமதிக்க வேண்டும். தேர்தல் பணிகளை சுட்டிக்காட்டி சிபிஐயிடம் விஜய் தரப்பு கோரிக்கை. பாஜக, அதிமுக அல்லது ராமதாஸ், சசிகலாவுடன் தாவேக கூட்டணி பேச்சு என்பது உண்மையல்ல. தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜகவுடன் தாவேக கூட்டணி அமைத்தால் திமுகவிற்கு நல்லது என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி சேரும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என்றும் பேட்டி. குறிப்பா தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணி இணைய போறதால ஒரு பேச்சு இருக்கு. அப்படி வந்த திமுக அது போட்டி அமையுமா? அது போன்ற ஒரு கூட்டணி அமையும். ரொம்ப நல்லதா அமையும். எனக்கு பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லைங்க. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். வேட்பாளர் தேர்வு யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்பதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் பேச்சு. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் உடனடியாக நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. ரஜினிகாந்த் பற்றி அடிப்படையற்ற குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா பரப்பியதாக நயினார் நாகேந்திரன் கண்டனம். ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி. ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகள் மன்னிக்க முடியாது. தனது பேச்சுக்கு ஆதவ் வருத்தம் கூட தெரிவிக்கல என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தமிழ் செல்வனுக்கு அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக விருது பெறுகிறார். சாகித்ய அகாடமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ் செல்வனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தாமதமானாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாடமி சேர இருப்பதில் மகிழ்ச்சி என்றும் பதிவு. தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்த தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அரசு வாகனங்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தவும் தடை. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 8 நாட்கள் அறிவிக்கப்பட்ட போதும் 5 நாட்கள் மட்டுமே அவகாசம். 3 நாட்கள் விடுமுறை என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. Nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, till the last date for receipt of nomination 6th Taniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1,26,00,000 ரூபாய் பறிமுதல். அதிகமாக எடுத்து சென்ற பணம் உள்ளிட்டவை பறிமுதல் என்று அர்ச்சனா பட்நாயக் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை தீவிரம். பரிசுப் பொருட்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான பணம் எடுத்து செல்லப்படுகிறதா என்று அதிகாரிகள் ஆய்வு. திருப்பூரில் வாகனத்தில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். மருத்துவ செலவுக்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகளிடம் கண்ணீர் மல்க கெஞ்சிய பெண்.
2 லட்ச ரூபா நீங்க வச்சுட்டீங்க, அதுக்கான ஒண்ணு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துக்கலாம், அதை காட்டிக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே சரி, அது மாதிரி இருந்தா நான் விசாரிச்சு நிறைய ஆவணங்கள் இருந்தா. நடத்தை விதிகள் அமலானதால் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்ல ரசீது அவசியம். மீறினால் பணம் பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. சென்னையில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளன. 24 மணி நேரம் புகார்களை அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அறிவித்தார் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன். தூத்துக்குடியில் வாகன சோதனையின் போது ஏராளமான விசில்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். தமிழக வெற்றி கழகம் என்று அச்சிடப்பட்டிருந்த மஞ்சள் பைகள், பரிசு பொருட்களையும் கைப்பற்றி விசாரணை. T20 உலகக்கோப்பையை வென்ற வருண் மற்றும் வாஷிங்டன் சுந்தரை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுழல் இரட்டையர்களுடன் கலந்துரையாடியதில் மகிழ்ச்சி என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. கடந்த 2021 தேர்தலுக்கான வேட்புமனுவில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரத்தை மறைத்து தவறான தகவலை கொடுத்ததாக புகார். எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை அல்லது தமிழ்நாட்டின் வேறு ஒரு பகுதியில் விசாரணைக்கு ஆஜராக அனுமதிக்க வேண்டும். தேர்தல் பணிகளை சுட்டிக்காட்டி சிபிஐயிடம் விஜய் தரப்பு கோரிக்கை. பாஜக, அதிமுக அல்லது ராமதாஸ், சசிகலாவுடன் தாவேக கூட்டணி பேச்சு என்பது உண்மையல்ல. தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜகவுடன் தாவேக கூட்டணி அமைத்தால் திமுகவிற்கு நல்லது என்று திமுக செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி சேரும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என்றும் பேட்டி. குறிப்பா தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணி இணைய போறதால ஒரு பேச்சு இருக்கு. அப்படி வந்தா திமுக அது போட்டியா அமையுமா? அது போன்ற ஒரு கூட்டணி ரொம்ப நல்லதா அமையும். எனக்கு பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லைங்க.